தற்போதைய அண்மை செய்தி. வரி விதிப்பு முறைகேடு புகார் தொடர்பாக மதுரை மாநகராட்சியின் 4 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வரி விதிப்பு குழுவைச் சேர்ந்த கண்ணன், மூவேந்திரன் ஆகியோரிடமும் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். இந்த ராஜினாமா செய்ததற்கான காரணம் என, எத்தனை மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கட்டிடங்களுக்கு வரி விதிப்பில் வரியை குறைவாக போடுவதற்காக அதிக அளவிற்கான 200 கோடி அளவிற்காக 100 வார்டுகளிலும் முறைகேடு நடைபெற்றதாக தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே ஆணையாளராக இருந்த தினேஷ்குமார் அவர்கள் இதுபோன்ற இந்த பில் கலெக்டர்கள் வரி வசூல் செய்யும் போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்ட நிலையில்தான் அது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அந்த வரி விதிப்பு குழுவினருடைய அதிகாரிகளுடைய பாஸ்வேர்டை தவறுதலாக முறைகேடாக பயன்படுத்தி தான் இது போன்ற அந்த வரி குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் அந்த புகார்கள் உண்மையான நிலையில்தான் இது தொடர்பாக மேலும் விசாரணைக்கு உத்தரவிட மதுரை மாநகராட்சியிட தற்போதைய ஆணையர் உமா விஜயன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்தாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி 8 அதிகாரிகளை கைது செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மண்டல தலைவர்களையும் விசாரணைக்காக அழைத்திருந்தனர். இந்த முறைகேடு விவகாரம் என்பது அரசியலில் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆன நிலையில்தான் இன்றைய தினம் மாலை 4 மணி முதலாக ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக மதுரை மாநகராட்சியுடைய மேயர் இல்லாமலே நேரடியாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு, அதே போன்ற அமைச்சர் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட 3 பேரும், அதே போன்ற மாவட்ட திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மணிமாறன் மற்றும் தளபதி உள்ளிட்டோரும் அந்த நேரடியாக அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார்கள். மதுரை மாநகராட்சி மேயர் இல்லாமலே மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. அப்பொழுதுதான் அனைத்து மண்டல தலைவர்களும் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக அவர்களிடம் 5 பேரிடமும் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிற நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பேரில் ஒரு உத்தரவு வந்துள்ளதாக ஒரு அறிக்கையும் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்யப்பட்டதாக அந்த செய்தி அறிக்கையில் வெளியிடப்பட்டாலும் கூட 4 மண்டல தலைவர்கள் தற்பொழுது ராஜினாமா கடிதம் கொடுத்ததாகவும், அதே போன்று 2 அந்த குழு உறுப்பினர்களை சேர்ந்தவர்களும் ராஜினாமா செய்யப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சியில் 200 கோடி அளவிற்கு வரி குறைப்பு மோசடி நடைபெற்ற விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மண்டல தலைவர்கள் அனைவரும் ராஜினாமா செய்யப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மேயர் எதுவும் மாற்றம் செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5 மண்டல தலைவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் மேயருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணையும் நடத்தப்படுகிறது. எனவே மேயரும் மதுரை மாநகராட்சியுடைய மேயரும் மாற்றப்படுவார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.